வணக்கம். செக்ஸ் எஜுகேஷனை மக்களுக்கு தெளிவாகவும் புரியும்படியாகவும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சியில் இந்த பகுதியில் மாஸ்டர்பேஷன், சுய இன்பம் செய்தல் பற்றிய தவறான புரிதல்கள், அச்சங்கள் இவற்றை தெளிவுபடுத்துகிறார் டாக்டர் விஜயகுமார். நீங்க ஆணுறுப்பை கழுவுதல் பத்தி பேசும்போது ஆணுறுப்பை தொடுவதென்பதே ஒரு அருவருப்பான விஷயம்னு சொல்லிதான் சமுதாயம் மதம் சார்ந்த பல கல்விகளும் பல கருத்தியல்களும் வளர்த்தி கொண்டு வருது. அதுல மாஸ்டர்பேஷன் என்று சொல்லக்கூடிய சுய இன்பம் அனுபவித்தலை, அதாவது கடவுளுக்கு பிடிக்காத விஷயம்னே மதங்கள் பேசக்கூடியது. ஏன்னா அந்த ஆணுறுப்பை சுத்தம் செய்தல்னு சொன்னீங்க இல்லையா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரியான செயல்கள் அவங்களுக்கு பால் உணர்ச்சியை தூண்டி மாஸ்டர்பேஷன் பழக்கம் சின்ன வயசுலயே வந்துடும் அப்படின்னு. அதனால என்னுடைய அடுத்த கேள்வி அதை சார்ந்தது. மாஸ்டர்பேஷன் ஒரு தவறான விஷயமா? விஞ்ஞான ரீதியா, மருத்துவ ரீதியா அதுல எந்த தவறும் கிடையாதுங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி மதம் சார்ந்த அமைப்புகள் சுய இன்பம் ஒரு குற்ற செயல் அப்படின்னு அதை அந்த மதத்தை ஃபாலோ பண்றவங்க எவ்வளவு ஏத்துக்கிறாங்க ஏத்துக்காதீங்கிறது அது அவங்க சம்பந்தப்பட்டதுங்க. ஆனா ஒரு மருத்துவ செக்ஸ் டாக்டரா நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல எந்த தவறும் கிடையாதுங்க. இது ஒன்னே என்னன்னு நான் சொல்லிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, இதை ஒரு குற்ற உணர்வோட செய்ய வேண்டாங்க. நீங்க ஒரு இன்பத்துக்கு ஒரு வடிகாலுக்கு செய்யறீங்க, செஞ்சுட்டு போங்க, அளவா செய்யுங்க, வாரம் ஒரு தடவை 2 தடவை செய்யுங்க, இதுல ஒன்றும் எந்த பிரச்சனையும் இருக்க போறது இல்லை. ஆனா சுய இன்பம் பண்ணினதுக்கு அப்புறம் ஐயோ நம்மளுக்கு அப்படி பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க, இது நமக்கு ஒரு குற்றமான செயல், இதை நம்ம ஒரு பாவம் பண்ணிட்டோமே அப்படின்னு அந்த குற்ற உணர்வு உங்களுக்கு தொந்தரவை தரலாமே ஒழிய, வெறுமனே ஆணுறுப்ப கொஞ்ச நேரம் கைகளால வருடி இந்த வெளியேற்றுறதுனால ஒன்றும் ஆயிட போறது கிடையாதுங்க. இந்த மாதிரி சொல்றாங்களே நம்ம அதிகம் பண்ணிட்டோமே, அது இல்லாம பாத்துக்கலாம். ஒண்ணு. அடுத்தது விந்து. நம்ம எப்படி ரத்தம் சுரந்து செல்கள் அழிஞ்சு மறு உற்பத்தி ஆகுதோ, நமக்கு எப்படி எச்சி துப்பிட்டு இருந்தா சுரந்துகிட்டு இருக்குதோ, கண்ணீர் வந்துகிட்டு இருக்குதோ, அந்த மாதிரி விந்தும் சுரந்துகிட்டே தான் இருக்குங்க. விந்து சுரப்பிக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட் கிளாண்ட் ஒன்று இருக்குது, காப்பர்ஸ் கிளாண்ட் ஒன்று இருக்குதுங்க, செமினல் வெசிக்கிள். இந்த 3லயும் விந்துல உள்ள திரவ பகுதி உற்பத்தி ஆகுது. விதைக்கொட்டையில செரட்டோலி செல்ஸ்னு ஒன்று இருக்குதுங்க. அதுல இருந்து உயிரணுகள் ஸ்பெர்மட்டோகோனியாவில இருந்து ஸ்பெர்மட்டோசைட், ஸ்பெர்ம்ஸ் வரைக்கும் உற்பத்தி ஆகி வருது. இந்த 2 வெளிப்படும் ஒரு செக்ஸ் உற்சாகம் கிடைச்சி வெளிப்படும் போது விதையிலிருந்து உயிரணுக்கள் செல்களும் இந்த சுரப்பையிலிருந்து விந்து திரவமும் சேர்ந்து விந்தா வெளிப்படுதுங்க. நீங்க விந்து வெளியாகலினாலும் அந்த செல்கள் உற்பத்தி ஆகி அழிஞ்சு மறு உற்பத்தி ஆகிட்டே தான் இருக்குங்க. அதனால விந்து வெளியில போச்சுன்னா உனக்கு குழந்தை பிறக்காது, உனக்கு விந்து போயிடுச்சுன்னா உனக்கு சக்தி போயிடும், அந்த மாதிரிலாம் எதுவும் விஞ்ஞான ரீதியா கிடையாதுங்க. விந்து விரயமாகிறதுனால உங்களுக்கு சக்தி போயிடுதுங்கிறது இதெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் ஜிமிக்ஸ். பட் என்ன நான் சொல்ல வர்றேன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒன்றையும் அளவா இருந்துட்டு போறது நல்லதுங்க. ஏன் அது அளவா இருக்க சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல திரும்ப திரும்ப இதை போய் பண்ணிட்டு இருக்கோம்னு வைங்களேங்க, நம்ம படிப்போட கவனம் ஆழம் குறையும். ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்ப. ஸோ அதனால லிமிட்டடா பண்ணிட்டு போய், ஏதோ நீங்க வாரம் 1 தடவை 2 தடவை என்ன மீறி போனா ஒவ்வொரு எஜாக்குலேஷனும் நம்ம ஒரு 5-7 மினிட்ஸ் பண்ணுவோம். அதிகபட்சம் நீங்க வாரத்துக்கு 20 நிமிஷத்துக்கு மேல இதுக்கு செலவு பண்ண போறது இல்லைங்க. ஸோ அதனால உங்களோட நேரம் மிச்சமாகும். அடுத்தது இந்த குற்ற உணர்வு இல்லாம இருக்கலாங்க ஒண்ணு. அதனால விந்து வெளியாகிறதுனால எல்லாம் அதே மாதிரி நீங்க விந்து அடக்கி வைக்கிறதுனால அவரு பெரிய உங்களை சொல்ற மாதிரி எல்லாம் அச்சீவ் பண்ணிடுவாங்களான்ட்டு விஞ்ஞானத்துல இந்த ஒரு ஒரு கருத்துக்களும் முடிவுல இல்லைங்க. நீங்க இந்த விந்து அடக்குதல் அல்ல விந்தை வெளிவிடாமல் இருத்தல் அப்படிங்கிற விஷயத்த 2 கோணத்தை பார்க்கலாம். இந்த ஆன்மீகவாதிகள் மதவாதிகள் அத ஒரு கோணத்துல, அதனால ஒரு ஸ்பெஷல் பவர் வரும், கடவுளுக்கு பிடித்தமானவர் ஆயிரலாம்ங்கிறத அடிப்படையிலே பல பேர் நம்புறதா தெரியல. அது ஒரு பக்கம். இன்னொரு விஷயத்துல பாத்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல ஜிம்முக்கு போகும்போதே கொஞ்சம் வயசுல பெரியவங்க சொல்லுவாங்க, ஏய் மாஸ்டர்பேஷன் எல்லாம் பண்ணிடாத, மசில்ஸ் ஏறாது அப்படிம்பாங்க.
சின்ன வயசுல வந்து பெரிய விஷயமா தெரிஞ்சுச்சு. காலையில மெனக்கெட்டு 6 மணிக்கு எந்திரிச்சு ஜிம்முக்கு போறோமே, அப்போ அந்த மாஸ்டர்பேஷன்ங்கிறது இவ்வளவு மெனக்கெட்டு செய்யற வேலை மசில்ஸ் எல்லாம் வராம போயிடுமோ, உடம்பெல்லாம் ஏறாம போயிருமோ அப்படின்னு. இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இது ரெண்டுமே ரெண்டுமே தவறான புரிதல் இல்லையா? ஆமாங்க, ஆமா. ஒண்ணும் இல்லைங்க. பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ நம்ம குழந்தைகளா இருக்கும்போதே ஒரு ஒரு 2, 3 வயசு பையனா இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அவன் கொஞ்சம் கையில பிடிச்சுக்கிட்டே சுத்துவானுங்க. இட் இஸ் கால்டு ஃபேலிக் ஸ்டேஜ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு அந்த அதனால அந்த குழந்தைக்கு இயல்பு அது அந்த வயசுல வந்து அதுக்கு செக்ஸோ அல்லது ஒரு சுய இன்பமோ அதெல்லாம் எதுவும் 3 வயசு பையனுக்கு என்ன தெரிய போகுதுங்க. ஆனா அப்ப பாத்தீங்கன்னால அவன் 600 கையில் அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஒரு காப்பர்ல அல்லது வெள்ளியில கொஞ்சம் முன்னாடி ஒரு ஆளிலை கிருஷ்ணன் இலை மாதிரி ஒண்ணு போட்டுட்டு இருப்பாங்க. எங்க ஊர் பக்கமெல்லாம் அது இருந்ததுங்க. அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு தடுப்பு இருந்ததுன்னா ஒரு பேரியர் இருந்ததுன்னா அவன் போய் அதை பிடிக்க மாட்டான் அப்படின்ட்டு. ஆனா மருத்துவ விஞ்ஞானத்துல ஃபேலிக் ஸ்டேஜ்னு ஒண்ணு இருக்குதுங்க. இந்த ஃபேலிக் ஸ்டேஜ்ல கட்டாயம் அந்த அதனோட அந்த ஆணுறுப்பு பிடிச்சு அது என்னத்துக்குன்னு கேட்டீங்கன்னா சைக்காலஜில அது வந்து அந்த உடம்ப ஆராயுதுங்க. இந்த செக்ஸ் உறுப்புகள் எல்லாம் அதுக்கு இயற்கையின் படைப்பிலேயே நேச்சுரலி அந்த மாதிரி வருதுங்க. ஸோ அதனால இது வந்து நம்ம ஒரு ஒரு 3 வயசு பையன் குழந்தை இந்த ஆளுக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கான் உடனே அவனுக்கு போட்டு சட்டி போட்டு இருக்கு. இப்ப அது வந்து நம்ம அதை கவனிக்காம போறதுக்கான இப்ப நம்ம வந்து பேடை போட்டு விட்டுறோங்க. குழந்தை ஒண்ணுக்கு இருந்தாலும் அதுலயே போய்கிட்டு இருக்குது அப்படின்ட்டுங்க. ஒண்ணு. அடுத்தது ஆணுறுப்பை தொட்டு தடவி பார்த்துக்கிறதுங்கிறது வந்து ஒரு விந்து வெளியாகிற அந்த பரவசம் போக அந்த உடல் உறுப்புகளை வருடி அனுபவிக்கிற ஒரு ஆராய்ந்து அனுபவிக்கிற இன்பம் ஒரு தேவையான இன்பம்ங்க. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பெண்ணோட போர் பிளே எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மாத வருடுறோம் காத வருடம் அது மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளையும் தொட்டு தடவி வருடி தரும்போது செக்ஸ் உணர்வு நம்மளும் புரிஞ்சுக்கிறோம், அவங்களுக்கும் வந்து செக்ஸ் தூண்டுதல் தர்றாங்க. அதனால ஆணுறுப்பை கையில பிடிக்கிறதோ அல்லது வருடி தர்றதுலயோ எந்த தவறும் கிடையாதுங்க. அது உண்மையாலும் சொல்ல போனா அது ஒரு தேவை ஒண்ணு. அடுத்தது இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்களா ஒரு பல இதுல வந்து விந்த அடக்கி வச்சா பெரிய சக்தி கிடைக்குது. இதுக்காகவே நான் அந்த மாதிரி சில பயிற்சிகள்ல சில வருடங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு பார்த்தேன். நான் ஒரு சின்ன கியூரியாசிட்டிங்க, இது என்னதான் நடக்குது அப்படின்ட்டு டெடிக்கேட்டடா பண்ணணுங்க. சும்மா ஏதோ இந்த வீம்புக்கு அந்த மாதிரிலாம் போகலைங்க. டெடிக்கேட்டடா 2 வருஷத்துக்கு இந்த விந்த வெளியே அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா 25-35 நாளைக்கு கூடவே ஏதாவது கனவு வந்து ஒரு பெண் கூட உடலுறவு பண்ற மாதிரிலாம் வந்து அது தானா போச்சு. அது வேற சமாச்சாரங்க. பட் நம்ம கையில இருந்து எதையும் சுய இன்பம் பண்ணி வெளியேற்றலைங்க. ஆனால் அப்படி பண்ணாததுனால எனக்கு ஏதோ எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைச்சதோ அல்லது நான் சுய இன்பம் பண்ணிக்கிட்டு இருந்த காலத்தினால நான் எனர்ஜி இழந்ததோ ஒன்றும் கிடையாதுங்க. ஒண்ணு. அடுத்தது சுய இன்பம் அந்த விந்து வெளியே ஒரு தடவை சுய இன்பம் பண்றீங்க இந்த மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா மீறி மீறி போனா ஒரு 30-50 கலரிக்குள்ளதான் நம்ம செலவு பண்ண போறோம். அவ்வளவே இருக்காது. ஆச்சு இல்லைங்களா? ஆனா நீங்க ஒரு 30 கலரி ஏத்தணும்னா ஒரு கையளவு சுண்டல் ஒரு வாயில போட்டீங்கன்னா முடிச்சு போச்சுங்க. அதனால நீங்க சுயன்பம் பண்ணதுனால நம்மளுக்கு மசில் ஷேப் எடுக்கல, நமக்கு பவர் இல்லை, அதெல்லாம் கிடையாது. இது எல்லாமே வந்து நம்ம சொன்ன மாதிரி யாரோ ஏதோ ஒரு பயன்பாட்டுக்காக பரப்பப்பட்ட தவறான பரப்புரைகள்ங்க. அது என்ன காரணத்தினால சொன்னாங்கிறது சொன்னவங்களுக்கு மாத்திரம்தான் தெரியுங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சுத்து வட்டாரத்துல சுய இன்பத்தை வச்சு பெரிய அளவுல வியாபாரம் பண்றவங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்மளா புரிஞ்சு அதை இல்ல இப்படி நம்ம பண்ண வேண்டியது இல்லை, இதுக்கு நம்ம தப்பா புரிஞ்சுக்க வேண்டியது இல்லை, லிமிட்டடா பண்ணிட்டு போனா ஒன்னும் பிரச்சனை வராது அப்படின்ட்டு இருக்கலாங்க. இப்ப நான் கேட்க போற கேள்வி, ஆண் குழந்தைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு நிதர்சனமா பார்த்திருப்பாங்க. என்னன்னா நீங்க நடுவுல பேசும்போது சின்ன குழந்தையில கூட கையில எப்பவுமே பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அதே மாதிரி 2 வயசு 3 வயசுலயே அதுக்கு முன்னாடியே கூட ஆண் உறுப்பு விரைச்சு நிக்க ஆரம்பிச்சிடும். அது எந்த காரணத்தை கொண்டும் அந்த குழந்தைக்கு அந்த வயசுல ஒரு செக்ஷுவல் ஃபீலிங்கோ செக்ஷுவல் எதுவுமே வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. எனக்கு 2 பசங்க, நான் அதனால டைரக்டா எனக்கு தெரியும். அதே மாதிரி ஆண் குழந்தைகள் உள்ள பெற்றோருக்கும் அது தெரிஞ்சிருக்கும். இப்ப மருத்துவ ரீதியா
நான் கேட்கிற கேள்வி, அவ்வளவு சின்ன வயசுலேயே அவங்களுக்கு ஆண் உறுப்பு விரைத்து நிற்பதற்கு காரணம் என்ன? மூத்திரப்பை முழுமையா ஃபுல் ஆயிடுச்சுன்னு வையுங்களேன், அப்ப அந்த அந்த ஆணுறுப்புக்கு விரைப்புக்கு போக வேண்டிய புருண்டல் நரம்புன்னு சொல்லுவாங்க, அந்த நரம்பு எல்லாம் பக்கமா வந்து ஸ்டிமுலேட் ஆகுங்க. அப்போ வரும்போது அது விரைக்குங்க. அவனுக்கு அப்ப செக்ஸ் உணர்வெல்லாம் வந்து விரைக்காதுங்க. இது வந்து ஒரு தன்னிச்சை செயலுங்க. இப்ப இதனோட நம்ம பெரியவர்கள் ஆகும்போது நமக்கு வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே ரியாக்ஷன் நம்ம காலையில தூங்கி எந்திரிக்கும் போது பார்த்தோம்னா ஜென்ரலா நம்ம ஒரு 4:30, 5:30, 6 மணிக்கெல்லாம் எந்திரிக்கும் சமயத்துல ஆணுறுப்பு நல்லா விரைச்சிருக்கும். அல்லது நீங்க ஒரு 4 மணிக்கு தூக்கம் கலையில டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆணுறுப்பு விரைச்சு நிற்கிறதுக்கு நாக்டர்னல் எரெக்ஷன் சொல்லுவாங்க, நாக்டர்னல் பீனைல் டுமிசன்ஸ் சொல்லுவாங்க. அதுவும் இதே காரணம் தானுங்க. நம்ம ஒண்ணு யூரினரி பிளாடர் ஃபுல்லா இருக்கும். அடுத்தது வந்து REM ஸ்லீப்னு சொல்லுவாங்க. தூங்கும் போது நமக்கு 5 சைக்கிள்ஸ் நடக்கும். ஒரு ஸ்லீப் ஃபேஸ்ங்கிறது வந்து தூக்க ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரி படிப்பு ஆழ்ந்த தூக்கம், மறுபடியும் மெல்லிய தூக்கத்துக்கு வந்துருவாங்க. அது ஒவ்வொரு சைக்கிள்லையும் REM ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப்னு ஒன்று இருக்குங்க. அந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட் இருக்கும்போது ஆணுறுப்புக்கு உண்டான தூண்டுதல்கள் இருக்கும். ஸோ அதனாலதான் பார்த்தீங்கன்னா நமக்கு இரவுல ஆணுறுப்பு நம்மளையும் அறியாம எந்த நம்ம தூண்டுதல் போர்ப்ளே அல்லது எதுவுமே இல்லாம தானா விரைக்கிறதுக்கு காரணம் அந்த REM ஸ்லீப். அப்ப அந்த மூளையில நடக்கிற நிகழ்வுகள், அங்க உள்ள நியூரோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இங்க ஆணுறுப்புக்கு வரக்கூடிய நரம்பு மண்டலத்தை தூண்டும் போது அந்த விரைப்பு வருதுங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி இதெல்லாம் தான் சின்ன பிள்ளைகளுக்கும் நடக்கும்போது அந்த விரைப்பு வருங்க. அப்போ நம்ம வளர்ந்ததுக்கு பிறகு ஒரு உணர்வு ரீதியாக மூளையில் ஏற்படக்கூடிய சிந்தனைகள் காரணமாக, பார்வை காரணமாக, ஃபீலிங்ஸ் காரணமாக ஏற்படக்கூடிய இந்த ஆணுறுப்பு விரைப்புக்கும் அந்த மாதிரியான ஆணுறுப்பு விரைப்புக்கும் வித்தியாசம் இருக்கா? சம்பந்தம் இல்லைங்க. அது வந்து முழுக்க முழுக்க ஒரு சின்ன ஸ்டிமுலேஷன், பிளாடர் ஃபுல் ஆகிறதுனால அந்த மாதிரி வர்றதான ஒழிங்க. அப்போ வந்து அவங்களுக்கு யூஸ்வலா நமக்கு பார்த்தீங்கன்னா ஐம்புலங்கள், நம்ம ஒரு கிளுகிழப்பு, ஒரு செக்ஸ் போஸ்டர் பார்க்குறோம், ஒரு செக்ஸ் உணர்வை தூண்டும். ஒரு நல்ல சுகமான வாசம் செக்ஸ் உணர்வை தூண்டும். ஒரு பெண் மேல லைட்டா வருடம், டாக்டைல் சென்சேஷன் வரும். அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம வர்றது. இது அது வேற வேறங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா இரவு நேரத்தில் விந்து வெளியாகும். அது காலையில தான் தெரிஞ்சிருக்கும், அல்லது நடக்கும் போது திடீர்னு முழிச்சு எழும்பும் போது. அதாவது நான் சொல்றது மாஸ்டர்பேஷன் செய்யாமலேயே வெட் ட்ரீம்ஸ் சொல்லுவாங்க. எஸ், அந்த வெட் ட்ரீம். இது வந்து அப்போ ஆணுறுப்பு எந்த விதமான வெளி காரணங்கள் இல்லாமலேயே விரைக்குது. அதுக்கு நீங்க ஒரு காரணம் சொன்னீங்க. அதே காரணத்தில் விந்து வெளியேறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல? இருக்குங்க. REM ஸ்லீப், ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப், REM சொல்லுவாங்க. இப்ப நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜெனரலா வெட் ட்ரீம்ஸ் வந்து இந்த REM வரும்போது, விரைப்பு வரும்போது தான் விந்து வெளியாகுங்க. ஒண்ணுமே இல்லாம தன்னை போல ஆகாதுங்க. எப்ப அந்த மாதிரி வெட் ட்ரீம்ஸ் வரும்னு கேட்டீங்கன்னா, நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம ஒரு செக்ஸை பத்தி பேசி இருப்போம், நினைச்சிருப்போம், அல்லது படிச்சிருப்போம், அல்லது இது சம்பந்தமா நம்ம மனசுல ஈடுபாடு கொஞ்சம் நிறைய இருந்திருக்கும் ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா, அது நம்ம விந்து பை ஃபுல், எப்படி யூரினரி பிளாடர் ஃபுல் ஆச்சுன்னா யூரின் போகணும்னு அர்ஜென்ட் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி விந்து பை ஃபுல் ஆகும்போது, அந்த ரெண்டும் சின்க்ரனைஸ் ஆகும்போது இந்த REM ஸ்லீப்பும் விந்து பையும் ஃபுல்லா இருந்ததுன்னா அன்னைக்கு வெட் ட்ரீம் வருங்க. அதே மாதிரி இயல்பா ஒரு 25-35 நாளைக்கு ஒரு தடவை வெட் ட்ரீம் வர்றது இயல்புங்க. ஒரு சிலருக்கு 2-3 நாளைக்கு ஒரு தடவை வந்துருங்க. அதுக்கு காரணம் அவங்களுக்கு அந்த விந்து சுரப்பி அதிக அளவுல சுரக்கலாம், அல்லது அவங்களுக்கு அடிப்படை உள்மனதுல வந்து செக்ஸ் நாட்டம் நிறைய இருக்கலாம், வெளிப்படுத்த முடியாம அவங்க தூங்கும் போது அவங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து அந்த செக்ஸ் உணர்வுகள் மேலோங்கி நிக்கலாங்க. அடுத்தது எதுனாச்சும் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், விந்து பையில இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அந்த இரிட்டேஷன்னால இந்த REM ஸ்லீப், அந்த REM ஸ்லீப் வரும்போதுதான் அந்த எரெக்ஷன் வரும்போது அதுக்கப்புறம் தான் இது விந்து வெளியாகுங்க. அப்போ விந்து வெளியாகுதல் என்பது ஒரு வெறும் பிசிக்கல் ஆக்டாவே கூட நடந்துட முடியுது. செக்ஸ் இஸ் a physical act, ஆனாலும்
அது ஒரு முழுமையான, ஆரோக்கியமான, அழகான ஒரு நிகழ்வாக அது நடக்க உடல் மட்டுமல்ல மனமும் தேவைப்படுது. நீங்க ஏற்கனவே விளக்குன மாதிரி ஃபோர்ப்ளே, அந்த ஒரு இன்டிமசி, ஒரு அஃபெக்ஷன் இதெல்லாம். ஆனா நீங்க சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் அது எதுவுமே இல்ல. அது ஒரு இன்வாலண்டரி பிசிக்கல் ஆக்டாவே நடந்து போயிடுது இல்லையா? அனிச்சை செயல்ங்க. ஒரு ரிஃப்ளெக்ஸாவே போயிடுது. இது நடக்கிறதுனால கூட உடலுக்கு எந்த தீங்கும் கிடையாது. இதனுடைய what you call frequency அதிகமாச்சுன்னா டாக்டரை பார்க்கலாம். இல்லைன்னா கவலைப்பட வேண்டிய தேவையில்லைங்கிறீங்களா? ஒரு 25 நாள் 40 நாளுக்கு ஒரு தடவை ஆகுதுன்னா இது குறித்து எந்த கவலையும் பட வேண்டியது இல்லைங்க. இதுக்கு மேல போகுதுன்னா நம்ம உள்மனதுல நம்மளையும் அறியாம செக்ஸ் நாட்டம் அதிகமாகுது அல்லது வேற ஏதோ விந்து பையில பிரச்சனை இருக்குது, அப்ப போய் டாக்டர் பார்த்தா போதுங்க. இது ஆண்களுக்கு மட்டும் வரக்கூடிய பிரச்சனையா அல்லது இது ஒரு பிரச்சனைன்னு நான் சொல்லல, அந்த வார்த்தை பிரயோகமே தவறு. இது ஆண்களுக்கு மட்டும் நடக்கக்கூடிய விஷயமா இல்ல பெண்களுக்கும் நடக்கக்கூடிய விஷயமா? பெண்களுக்கும் நடக்குங்க. ஆனா பெண்களுக்கும் இதே மாதிரி இரவில் கனவு வரும், இரவில் விரைப்பு வருங்க. பெண்களுக்கு இரவில் விரைப்பு வரும்போது அந்த கிளிட்டோரிஸ்ங்கிறது ஆண் உறுப்புக்கு இந்த முன்னாடி கிளான்ஸ் பெனிஸ் சொல்றோம் இல்லைங்களா, அது மாதிரி அவங்களுக்கு அதனோட ஈக்குவல் பார்ட் பாத்தீங்கன்னா கிளைட்டோரிஸ் அது பெருசாகும். லேபியா மேஜோரான பெண் உறுப்போட அந்த முன் இதழ்கள்லாம் தடிக்குங்க. பட் ஆண்கள் உணர்ற அளவுக்கு பெண்கள் அதை பெரிதா உணர மாட்டாங்க. அவங்களுக்கும் இதே மாதிரி வெட் ட்ரீம்ஸ் வருங்க, எரக்ஷன்ஸ் வருங்க. இப்ப எப்படி நம்ம பெண் பருவம் அடைகிறது அவங்களுக்கு எளிதில் தெரியுது, ஆண் பருவம் அடைகிறது ஒரு ஃபேஸ்டு மேனருங்க. அந்த மாதிரிதான் இப்ப ஆணுக்கு வெட் ட்ரீம்ஸ் எளிதில் தெரியும், பெண்கள் நிறைய பேர் அதை பெருசா உணர மாட்டாங்க. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுக்கிறது மட்டுமில்லாமல் இது மாதிரியான விஷயங்கள் நடந்த பிறகு அந்த உறுப்புகளை எப்படி சுத்தமாக்கி வச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு இல்லையா? ஏன்னா இவங்க எல்லாம் பெரும்பாலும் திருமணத்துக்கு முந்தைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியது. இதுக்கு அவசியம் கல்வி அறிவு நம்ம கொடுத்தே தீரணுங்க. விந்து வெளியான ஆண் உறுப்பு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பெண் உறுப்பு என்ன பண்ணணும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா விந்துல பாத்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ்னு ஒரு சக்கரை சத்து இருக்குங்க. அது அப்படியே இருந்துகிட்டு இருந்ததுன்னா அது காஞ்சு போயிங்க. உங்களுக்கு சீக்கிரம் கிருமி வர்றதுக்கு நம்ம ஒரு சக்கரை சத்து, நம்ம ஒரு கிருமி தீனி போட்டு வளர்த்துற மாதிரிங்க. ஸோ ஹைஜீனாவே வந்து அதை நம்ம விந்து வெளியான உடனே கழுவிடுறது நல்லதுங்க ஒண்ணு. அடுத்தது இல்லைன்னா பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஒரு விந்து வந்து ஒரு இயல்பான திரவம் இல்லாம ஒரு ஒரு அதுக்குன்னு ஒரு பெக்யூலியர் ஸ்மெல் இருக்குதுங்க, அதெல்லாம் வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் அருவருப்பா இருக்கக்கூடியது ஒண்ணுங்க. ஸோ அதனால செக்ஸுங்கிறது அருவருப்பு இல்லைங்க, பிறப்புறுப்புகளை சுத்தமா வச்சுக்காததுதான் அருவருப்புங்க. அதனால இன்ஃபெக்ஷனும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறீங்களா? கட்டாயம் கட்டாயங்க, வாய்ப்புகள் அதிகம். அதனால இருபாலா இருக்குவே இது இருபாலா இருக்குமேங்க. அதனாலதான் எப்பவுமே பாத்தீங்கன்னா விந்து வெளியானாலோ உடலுறவு பண்ணினதுக்கு அப்புறமோ ஆணுறுப்பு பெண்ணுறுப்பை கழுவிக்கணும்னு சொல்றதுங்க. அடுத்தது ஒண்ணுக்கு யூரின் போயிட்டு வந்தா ஆணுறுப்பை கழுவிக்கணும், பெண்ணுறுப்பை கழுவிக்கணும். இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கழுவிக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு 7, 8வது வகுப்புல சொல்லி கொடுத்து இது சொல்லி தரதுல பெரிய இதுல என்ன இருக்குதுங்க. நீங்க ஒரு பையன் இருக்கான்னா எப்பா நீ குளிக்கும் போது அந்த குஞ்சு தோலை அப்படி கொஞ்சம் பின்னாடி இழுத்து விடு, தெரியலையா இந்த மாதிரி இருந்தா இப்படி தள்ளு சொல்லி கொடுத்தா சரியா போச்சுங்க. இதுல எங்க அருவரும் அப்படி இல்லைன்னு வைங்களேங்க. குளிக்க மாட்டே ஒரு நாளைக்கு இந்த பாருப்பா அவனுக்கு செஞ்சு காட்டினா என்ன ஆயிடுங்க, நம்ம பையனோட ஆணுறுப்ப நம்ம அதுல போய் எங்கேயுமே ஒரு அருவருப்பு இருக்கிறது தெரியலைங்க. அது ஒரு அருவருப்பான விஷயம் இல்லை என்பது மட்டுமல்ல, அது தெரியாம இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஆபத்தும் இருக்கக்கூடும். அது சின்ன வயசுலயே தெரியாமலே இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் கூட அதனால் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்பதால் பெற்றோர் இது கொஞ்சம் திறந்த மனதோடு சில விஷயங்கள் அவங்களும் கத்துக்கணும், பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். 50களை கடந்தவர்களுக்கே புதிய தகவலாக இருக்கக்கூடிய சூழலில் யங்கர் ஜெனரேஷனுக்கெல்லாம் இது தெரியாம இருக்கிறது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு கொஞ்சம் அச்சமாவும் வேதனையாவும் இருக்குது. தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் செய்யணும். இப்ப நான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் சொல்றது என்னன்னா, ஏதோ 1-2 சின்ன விஷயங்களை பற்றி நாம் டாக்டர் விஜயகுமாரிடம் கேட்டோம். மிக தெளிவாக விளக்கமாக அதற்கான பதில்களை தந்தார். உங்களுடைய சில சந்தேகங்கள், சில குழப்பங்கள், சில தவறான புரிதல்கள் இதன் மூலம் விலகி இருக்கக்கூடும். இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா
வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸ்லயோ என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ்லயோ அவசியம் உங்களுடைய சந்தேகத்தை, உங்களுடைய குழப்பத்தை எழுதுங்க. அடுத்த முறை நாம் டாக்டர் சந்திக்கும் போது உங்கள் சார்பாக அந்த கேள்விகளை நான் கேட்கிறேன், அதற்கான பதிலை. ஏன்னா இது ஒண்ணுதான் இப்ப வழி. செக்ஸ் எஜுகேஷன் என்பதை பள்ளிகளில், கல்லூரிகளில் கண்ணுக்கட்டிய தூரம் வரை அது பயிற்றுவிக்கப்படுமா என்பது தெரியல. இது ஒரு மாஸ் எஜுகேஷனா கொண்டு போறதுக்கு நமக்கு வேற எந்த வாய்ப்புகளும் இல்லை. இப்ப டாக்டர் விஜயகுமாரையோ பார்க்க வரக்கூடியவர்களுக்கு அவங்க இந்த அட்வைஸை கொடுக்குறாங்க. அது அல்லாத மற்றவங்களுக்கு இந்த தகவல் போய் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இது ஒரு நல்ல தளம், நல்ல வாய்ப்பு. என்ன மாதிரியான சந்தேகங்களா இருந்தாலும் தாராளமா கேளுங்க. அவசியம் அந்த கேள்விகளை நாம் டாக்டரிடம் முன்வைப்போம். அதற்கான பதில்களை உங்களோடு பகிர்கிறோம். டாக்டர், ரொம்ப பொறுமையா நீண்ட நேரம் உங்களுடைய நேரத்தை செலவழிச்சு ரொம்ப தெளிவான விளக்கங்களை அழகா சொன்னீங்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ so much. The umpire. Umpires, uncompromising, impartial.